சுவாமியே சரணமையப்பா. கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள் 8/12/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். நமக்கு பொதுவாக இந்த நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து நாம் விடுபட வேண்டுமாக இருந்தால் அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது தினந்தோறும் வழிபாடு செய்வது சிறப்பு. முடியாதவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி அந்த சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியனிடத்திலிருந்து வருகின்றதாகிய அந்த கதிர்களுக்கு உண்டு. சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியனை சுற்றி செந்நிறத்திலே சிகப்பு நிறத்திலே வட்ட வடிவத்திலே கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்கள் உடம்பிலே படுகின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியனுடைய வழிபாட்டிலே இருக்கிறது. இதை முன்னோர்களெல்லாம் இந்த சூரிய நமஸ்காரம் என்று செய்து கொள்வார்கள். அவ்வாறு சிறந்த நாள் இன்றைய தினம். அதேபோல் இன்று புத்தளம் மாவட்டம் முந்தல் கருங்காலிச்சோலை ஸ்ரீ கல்யாண முருகன் தேவஸ்தானத்திலே கோவில் கொண்டுள்ள பரிவார மூர்த்தியாக இருக்கின்ற 18 படிகளோடு கூடிய சபரிமலை சுவாமி ஐயப்பன் ஆலயத்தினுடைய பஞ்சகுண்ட பக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் இன்று ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரம் கூடிய காலை 6:12 முதல் 7:12 வரை உள்ள தனு லக்ன சுப முகூர்த்தத்திலே மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு திருவள் கூட்டியிருக்கின்றது. சப்தமி திதியோடு கூடியதாக இந்த காலை வேளையிலே 6:12 முதல் 7:15 வருகின்ற தனுலக்ன சுபமுகூர்த்தத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து தசமங்கள தரிசனத்தோடு இந்த பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. அதேபோல் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பூஜைகள் வழிபாடுகள் நாடளாவிய ரீதியிலே உலகளாவிய ரீதியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த பூஜை வழிபாடுகளும் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. ஓம் சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம்.